அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். நம்ம பேசுகிற இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,840 ரூபாயும் ஒரு சவரன் ஒன்று 86,720 ரூபாய் இருக்கு இல்லைங்களா? அப்படின்றப்போ இந்த 3 சவரனுக்கு உண்டான விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,60,60,000 ரூபா. எவ்வளோ நாட்கள் சார் ஆகும் இந்த பொருளை செய்யறதுக்கு அப்படின்னா சுமார் ஒரு 4-5 நாளாக. நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப பார்வையாக இருக்கும், ஒரு நுணுக்கமான வேலை. இதெல்லாம் முடித்து ஒரு ஆபரணமாக ரெடியாகி வந்ததுக்கப்புறம் இதை கொண்டு போய் ஹால்மார்க் போடுறதுக்கு பரிசோதனை நிலையத்தை கொடுப்போம். அதில் அந்த 91.66% மேலே இருந்துச்சுன்னா அந்த ஹால்மார்க் பாஸ் ஆகிடுச்சு. 91.3 இல்லை 91.4 வந்துடுச்சு அப்படின்னா பாஸ் பண்ண மாட்டாங்க. செய்த அத்தனை நகையும் வேஸ்ட். இதை எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், இதே பொருள் தான், இதே எடை தான், 3 பவுன் தான் இதுவும். இதற்கு உண்டான ஜிஎஸ்டி 3% தான். ஆனால் அந்த வேலையை விட அது 4 நாளில் செய்யப்படுதுன்னா இந்த வேலை செய்யறதுக்கு 10 நாள் ஆகிடும். என்னென்னா இது வந்து கையில் வச்சு அப்படியே செதுக்கிறது. அப்படின்றப்ப இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மயிலும் அண்ணன் தோகை விரித்து ஆடுற மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ நாம் எதை வாங்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். புரியுது. ஏன்னா எவ்வளோ விஷயம் இருக்குன்றது மக்கள் வந்து செய்கூலி சேதாரம் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏன் அதிகமாக இருக்கிறதுக்கு வாங்குறீங்க? இதை விட இது கம்மி தானே, இது 45,000 ஆகுது, 25,000 ஆகுது, இதில் வாங்குங்க. எனக்கு இது கூட வேணாம், எனக்கு 25,000 கூட ஆகக்கூடாது அப்படின்னா காயின் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எப்படி சார்? இன்றைக்கெல்லாம் வந்து டிசைனர்ஸ்ன்னு சொல்லி தனியாக இருக்காங்க. ஒவ்வொரு கடைக்காரருமே இன்றைக்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களை தக்க வைக்கணும், மார்க்கெட்டில் நீண்ட நாளாக இருக்கணும், வியாபாரத்தை பெருக்கணும், இந்த பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. 2026 ஒரு சவரனே 1,00,000 ரூபாய் தொடுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஏன் 2026 2025 வந்துடும். டிசம்பர் 31க்குள்ளேயே 1,00,000 ரூபா ஒரு சவரன், ஒரு கிராம்னு 12,500 ரூபான்ற இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சிடும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது சார். இன்றைக்கி ஒரு கிராமோட கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 10,840 ரூபாய். ஒரு சவரன் வாங்கணுன்னாலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 87,000 ரூபாய் வருது. ஆமாம். ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு நிறைய டவுட் இருக்கும் சார். ஏன்னா கோல்டு ரேட்டு ஏறுறதை பற்றியே நம்ம பேசுகிறோம். ஏன்னா 87,000 ரூபாய் விற்குது. இந்த செய்கூலி சேதாரம்லாம் போட்டால் ஒரு சவரன் வாங்குறேன்னா எவ்வளோ ரேட் ஆகும், இல்லை செய்கூலி சேதாரம்லாம் எப்படி பார்த்து வாங்கணும், ஒரு நகை வாங்கினா எப்படி பார்த்து வாங்கணும், அதில் எவ்வளோ காசை நம்ம மிச்சப்படுத்தலான்றதை பற்றி தான் சார் நம்ம கேட்கலான்னு. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு கோல்டு வாங்கினோன்னா எப்படி வாங்கணுன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது முதல்ல நம்ம எந்த தேவைக்காக தங்கத்தை வாங்குகிறோம். ஒன்று நம்மள்கிட்ட வந்து இப்போ தான் பேசிக்காக ஒரு 5-6 பவுன் தான் என்கிட்ட இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை சேர்க்க போகிறேன் அப்படின்னா பேசிக் டிசைன்ஸ் அது மாதிரி போயிடணும். அதில் வந்து நமக்கு உண்டான செய்கூலி சேதாரம்ன்ற இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். இல்லை என்கிட்ட ஒரு 50-100 பவுன் வச்சுருக்கேன், எனக்கு விதவிதமாக போடணும் அப்படின்னு ஆசைப்படுறப்போ அதுக்கு உண்டான இது மாதிரி, அது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, தேர் இஸ் நோ லிமிட். புரியுது. அந்த மாதிரி நான் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் விதவிதமாக வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான செலவினங்கள் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், 2 கான்செப்ட் தான். நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நகை இருக்குது, இந்த நெக்லஸ் நான் சொன்னது சவரன் சார், இது 3 பவுன். 3 பவுன். இந்த இதுலேயும் வேலைப்பாடு இருக்குது. நார்மலாக எடுத்து ஒரு கோல்டு எடுத்து நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன இவ்வளோ பெரிய பீஸ் இருக்கும், அந்த பீஸ் எடுத்து இவ்வளோ பெரிய நகையாக பண்ணுறோம்னா அதற்கு உண்டான வேலைகள் எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டு ஒவ்வொரு விஷயமா இருக்கும். அப்படி அதை முதல்ல தகடு பண்ணுவாங்க, ஷீட் மாதிரி பண்ணுவாங்க, அதில் சில இடத்த கம்பி மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஷீட்டு பண்ணுறதுலாம் இந்த மாதிரி டை அடிக்கிறதுக்காக ஷீட்டு. அப்புறம் இந்த கம்பி எதுக்கு அப்படின்னா இதுக்கெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான கம்பி, இந்த பேக் செயின் வர்றதுக்கு இந்த மாதிரி கம்பி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி ஒவ்வொரு டையாக தனித்தனியாக அடித்து எடுத்துட்டு அதை டையை அடித்தோடனே அதை ஃபினிஷிங் கட் பண்ணணும். ஒரு டை வந்து ஒரு 200 மில்லிகிராம் வருது, 1 கிராமில் 5 பண்ணலாம் அப்படின்னா அதை எடுத்து சைடு பீஸர்லாம் வரும், அதெல்லாம் கட் பண்ணுவோம், சின்ன சின்ன பொடி விழும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் வச்சு ஹீட்டு வச்சு பற்ற வச்சு பண்ண இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை கட்டிங் பண்ணுவோம். கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். சில இதில் வந்து
பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் கட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை பொறுத்து இருக்குது. இந்த டல் ஃபினிஷ் இருக்கும், இந்த மாதிரி கிளாஸி ஃபினிஷ் வரணும், பாலிஷில் கொண்டு வரணும், இதெல்லாம் நிறைய வேலைகள் இருந்து இதெல்லாம் முடித்து ஒரு ஆபரணமாக ரெடியாகி வந்ததுக்கப்புறம் இதை கொண்டு போய் ஹால்மார்க் போடுறதுக்கு பரிசோதனை நிலையத்தை கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு 50 பீஸ் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா ஒரு பீஸை ரேண்டமாக எடுத்து அதை உருக்கி திரும்ப உருக்கிடுவாங்க. ஓகே, அவ்வளோதான். ஒரு 50 பீஸ்னால் அதில் ஒரு பீஸ் எடுத்து போட்டு உருக்கிடுவாங்க. உருக்கிட்டு அந்த உருகிய நிலை வந்ததுக்கப்புறம் கட்டியாக வந்துடும். அது எவ்வளோ இருக்குது? ஆக்சுவலாக இன்னொரு இன்ட்ரெஸ்டான சமாச்சாரம் இருக்குது. இந்த ஹால்மார்க் போகிறதுக்கப்பயே ஃபுல்லாக எடுத்து கூட உருக்க மாட்டாங்க. இதில் பாதி கட் பண்ணி பாதியை வச்சுட்டு மீதியை, ஏன்னா நாளைக்கு திருப்பி நீங்கள் ஏதாவது கறி எழுப்புறீங்க அப்படின்னா அதுக்காக பாதி கொடுத்துட்டு மீதியை இதை வச்சுட்டு போடுவாங்க. போட்டு பார்த்துட்டு அதில் அந்த 91.66% மேலே இருந்துச்சுன்னா அந்த ஹால்மார்க் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா 91.66க்கு கீழே 91.3 இல்லை 91.4 வந்துருச்சு அப்படின்னா பாஸ் பண்ண மாட்டாங்க. செய்த அத்தனை நகையும் வேஸ்ட். அந்த 50 நகையும் வேஸ்ட். அதனால தான் இது கவனமாக பார்த்து இந்த மாதிரி இந்த இதை வந்து செய்வாங்க. கண்டிப்பாக சார். இவ்வளோ விஷயம் இருக்கா சார்? நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு டிசைனாக பார்க்குறோம். ஒரு 3 சவரன்லாம் நம்ம ஒரு நெக்லஸ் பார்க்குறோம், அவ்வளோதான் மக்கள் பார்ப்பாங்க. செய்கூலி சேதாரம்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்றது நீங்கள் சொல்லி தான் தெரியுது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டெப்த் கான்செப்ட். அது நகையெல்லாம் செய்து வந்ததுக்கப்புறம் கூட அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து அதை செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு இந்த 50 பீஸ் நெக்லஸ் இருக்குன்னா 50க்கும் ஒவ்வொரு தனித்தனி கோடு. எப்படி இப்போ வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், TN 10 CC 2500 அப்படி வருதுன்னா இன்னொரு வண்டிக்கு போகிறப்போ 2501 2 அப்படின்னு அது மாதிரி தான் இதில் வர்ற இது வந்து ரேண்டமாக மாறிக்கிட்டே இருக்கும். 50க்கும் 50. ஸோ அந்த நாளைக்கு பின்வரும் காலங்களில் நமக்கு எதாவது வேணும் அப்படின்னா அந்த BIS கேர்ன்ற ஒரு ஆப்பில் போயிட்டு அந்த நம்பரை போட்டுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா இந்த கோடு நம்பர் இதில் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இது பண்ணுவாங்க, லேசரில் பதிச்சிடுவாங்க. அதில் பண்ண உடனே அதை கொண்டு போய் பார்த்தோம்னா இமீடியட்டாக தெரிய ஆரம்பிக்கிறோம். அது என்னைக்கு இது ஹால்மார்க் பண்ணியிருக்காங்க, இதனுடைய பொருளுடைய வெயிட் எவ்வளோ, இதனுடைய தரம் எவ்வளோ, இது எல்லாமே தெரிஞ்சிடும். அப்படின்ற பட்சத்தில் இது ரெடி ஆகிடும், ஹால்மார்க் போயிடும், பாஸ் ஆகிடும், வந்துடும், கடைக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி நகைகள் இன்றைக்கி நம்ம பேசுகிற இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10,840 ரூபாயும் ஒரு சவரன் ஒன்று 86,720 ரூபா இருக்குது இல்லைங்களா? அப்படின்றப்போ இந்த 3 சவரனுக்கு உண்டான விலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2,60,60,000 ரூபா தோராயமாக. இந்த 3 பவுனுக்கு உண்டான தங்கத்துக்கு மட்டும் நம்ம இப்போ கம்பாரிசன் பார்க்க போகிறோம். ஆமாம், நம்ம வந்து எந்த பொருளுக்கு எவ்வளோ சேதாரம், கண்டிப்பாக என்ன மாதிரின்னு. இது 2,60,60,000 ரூபா. இது செய்யறதுக்கு ஆவரேஜ், நான் சொல்கிற ப்ரைஸ் வந்து ஆவரேஜ். ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்து கொஞ்சம் கூட்டி வைப்பாங்க, இல்லை குறைச்சி வைப்பாங்க. நம்ம உதாரணத்துக்கு ஒரு 10% எடுத்துப்போம். 10%. ஏன்னா இது எவ்வளோ நாட்கள் சார் ஆகும் இந்த டிசைன்? இந்த பொருளை செய்யறதுக்கு அப்படின்னா சுமார் ஒரு 4-5 நாள் ஆகும். 4-5 நாள். ஆமாம். இந்த ஒரு ரீசன் என்ன ரீசன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப பார்வையாக இருக்கும். கண்டிப்பாக. செய்கிறப்பயே இன்னொரு விஷயம் இருக்குது, செய்கிறப்பயே ஒரு 2-3 டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வைங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி அந்த இதெல்லாம் பீஸில் எடுத்துகிட்டு வேறு பீஸ் வச்சு பற்ற வச்சு ஒரு நுணுக்கமான வேலை. இது ஒன்றும் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. மிஷினில் போட்டு டை அடிச்சுட்டு ஒரு 1,00,000 பீஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வர்ற அளவுக்குலாம் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. ஆமாம். ஒவ்வொன்றுமே வந்து ஆர்டிஷன்ஸு, நம்மளுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒவ்வொன்றுமே ரசித்து செய்வாங்க. ஆமாம், கண்டிப்பாக. நாம் எப்படி இந்த ரசித்து நம்ம எடுத்து அணிகளில் போடுறோமோ அந்த மாதிரி முதல்ல ரசித்து அந்த விஸ்வகர்மாக்கள் செய்கிறப்ப தான் இதுக்கு இந்த சாதாரண ஒரு தங்கத்துக்கு வந்து மெருகூட்டுறது மட்டும் இல்லை, உயிரோட்டம், அந்த உயிரோட்டம் வந்து அதில் வரும். புரியுது. அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கு திருப்தியாக இருக்கா, ரைட்டு நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பெண்கள் பார்த்தோன்னே அதை பிடிக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம்தான். சரி, இதுக்கு வந்து 2,60,60,000 ரூபா தங்கத்துக்கு மட்டும். இதை செய்யறதுக்கு அப்படின்றப்போ 26,000 ரூபா நம்ம 10% அதில் வச்சிட்டோம். 10%. அப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சுன்னா ஒரு அமௌண்ட் வரும். அதில் ஜிஎஸ்டி ஒரு 9,000 ரூபா தோராயமாக. அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 2,95,000 ரூபா இதனுடைய விலை, பேசிக் ப்ரைஸ். ஃபஸ்ட்டு வாங்குறவங்க நல்ல பார்வையாக வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம். இதே இந்த பொருள் இதை எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், இதே பொருள் தான்
இதே எடை தான், ஓகே 3 பவுன் தான் இதுவும். ம் இதற்கு உண்டான ஜிஎஸ்டி 3% தான். ஆனால் அந்த வேலையை விட அது 4 நாளில் செய்யப்படுதுன்னா இந்த வேலை செய்யறதுக்கு 10 நாள் ஆகிடும். ஓ 10 நாள் ஆகும். ஆமாம். ஓ அதனால் அதனுடைய செலவினம் அதுக்கு 26,000 சொன்னோம் இல்லையா, அந்த செலவினம் பார்த்திங்கன்னா இதுக்கு 46,000 வந்துடும். ஓகே எதனால சார்? இது வந்து ஒரு பேசிக் டிசைன். பேசிக் 46 47,000 இதுக்கு வந்துடும். அப்போது என்ன ஆகும், இதுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு 4 நாள் மெனக்கெட்டால் போதும், ஒரு ஆச்சாரி செய்திருவார். இதுக்குன்னா ஒரு 10 நாள் ஆகிடும். என்னென்னா இது வந்து ஒவ்வொன்றும் இந்த டீட்டெயிலிங் பாருங்கள், ஆன்டிக் டிசைன். ஆன்டிக் டிசைன் சொல்கிறேன். இந்த இதெல்லாம் வந்து இது கிடையாது, டை கிடையாது. ஓகே கையில் வச்சு அப்படியே செதுக்கிறது, அரக்கில் வச்சு வச்சுருவாங்க, பேக்கில் வச்சுட்டு அதில் ஒவ்வொன்றா ஓ இந்த கலர் வந்து அப்படிதான் வருமா சார்? கலர் அப்படி வராது. கலர் வந்து ஃபைனல் ஓகே கலர், எந்த கலர் வேணால் எப்படி வேணால் மாற்றலாம். இதை கூட எல்லோவாக கூட மாற்றலாம், அதையும் ஒரு ஆன்டிக் டிசைன் வேணாலும் இந்த மாதிரி ஆன்டிக் கலரில் கொண்டு வந்துடலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த ஒர்க்கு, இந்த நகாஸ் ஒர்க்கு, இதெல்லாம் டீட்டெயில் ஒர்க், ரொம்ப டீட்டெயிலாக பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு மயிலும் அண்ணன் தோகை விரிச்சு ஆடுற மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாமே அப்படியே கை வேலைப்பாடு தான். ஓகே அப்படின்றப்ப இந்த 10 நாள் ஆகுது இல்லையா, இதற்கு உண்டான தயாரிப்பு செலவுன்றது இருக்குல்ல, அது அதிகமாகுது. இன்றைக்கி வாங்கிடுறாங்க ஒரு கஸ்டமர், ஒரு 4 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு சவரன் 1.5 லட்ச ரூபா போச்சு அப்படின்னா 3 சவரனுக்கு 4.5 லட்ச ரூபா. தங்கத்துக்கு மட்டும் சொல்கிறேன். இந்த சேதாரம்லாம் பின்னாடி அவங்களுக்கு கையில் வராது. அதாவது இதுக்கு உண்டான செலவுன்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, ஜிஎஸ்டியும் சரி, அதெல்லாம் மறந்துடும். அதெல்லாம் எப்போ நம்ம வாங்குகிறோமோ, இந்த பொருள் வந்து 2,60,60,000 ரூபா இதனுடைய தங்கத்தினுடைய விலைனா அது மட்டும்தான் இதுக்கு உண்டானது. இது தயாரிக்கப்படுறதுக்காக அந்த 47,000 ரூபாயும் ஜிஎஸ்டி ஒரு 9,000 ரூபாயும் அடிஷ்னல். ஓகே வாங்குற அன்றைக்கே நம்ம அதை மறந்துடணும். 260 தான் இது, அதுவும் 260 தான். இப்போ நாம் எதை வாங்கணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சில பேர் எனக்கு தங்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணும், பட் இதாக இது இது ஆனால் இது எல்லாருமே போட்டுறாங்க, இது வந்து சராசரியாக ஒரு நார்மல் இருக்குது, நான் வந்து ஒரு எனக்கு வித்தியாசமாக இருக்கணும், டிசைனாக இருக்கணும் அப்படின்னா இது. ஓகே இது ரேட் வந்து 2,95,000. 2,95,000. இது அதுலேருந்து ஒரு 21,000 வச்சுங்க, 3,16,000. ஓகே இதுக்கு தான் அதுக்கும் உள்ளது ஒரு 20,000 வித்தியாசம். அது வாங்குற கஸ்டமர் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து சேவிங்ஸ்க்காக வாங்குறவங்க இந்த மாதிரி. ஆமாம், நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், நீங்கள் தங்கம் வேணுமா, அதில் என்ன மாதிரி டிசைன் வேணும், கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வேணும், ஆனால் ரொம்ப கம்மியாக வேணும், எப்படி கொடுக்க முடியும்? அப்போ ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ணணும். புரியுது. ஏன்னா எவ்வளோ விஷயம் இருக்குன்றது, மக்கள் வந்து செய்கூலி சேதாரம் அதிகமாக இருக்குது. நீங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாங்குறீங்க. நான் கேட்குறேன், புரியுது. அப்போ இந்த மாதிரி தான் எடுத்துங்க. இதை விட இது கம்மி தானே, இது 45,000 ஆகுது, 25,000 ஆகுது, இதில் வாங்குங்க. எனக்கு இது கூட வேணாம், எனக்கு 25,000 கூட ஆகக்கூடாது அப்படின்னா காயின் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில பேர் கேட்பாங்க இல்லையா சார், இப்போ வந்து இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 21,000 வருது இல்லையா சார், அதை ஒரு நகையாக கூட வாங்கலாம் இல்லையா, அது நமக்கு ஒரு சேவிங்ஸ் தானே. தாராளமாக நீங்கள் இன்றைக்கி இருக்க விலையில் 2 கிராம் வாங்கிடலாம். 2 கிராம் வாங்கிடலாம். இப்போது எல்லாத்தையுமே அப்படி கணக்கு பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இப்போது எத்தனை தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேசிக் இது வாங்கிட்டாங்க ஒருத்தர், இன்னமும் பேசிக் ஒரு 4-5 பொருள் வாங்கிட்டாங்க இது மாதிரி. அப்போ போர் அடிச்சு போயிடும்ல அவங்களுக்கே. சரி கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், நம்ம போடுற டிசைன்ஸ் வித்தியாசமாக இருக்கணும், எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், போர் அடிச்சு போச்சு அப்படின்றப்போ தான் அந்த மாதிரி போவாங்க. புரியுது. அப்படின்றப்போ கொஞ்சம் கூடுதலாக செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஆண்கள்லாம் வாங்குவாங்களே சார், ஆண்கள் மேக்ஸிமம் போடுறது ஒரு செயின் இல்லை காப்பு அந்த மாதிரி தான் போடுவாங்க. இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு செயின் வாங்குறேன்னா அதுக்குமே செய்கூலி சேதாரம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இங்கே பாருங்கள், எந்த பொருளாக இருந்தாலும் தங்கம் பூமியில் கிடைக்குது. பூமியில் எப்படி கிடைக்குது? கட்டியாக கிடைக்கிறது இல்லை, கிடைக்குது இதுவாக கிடைக்கும். மண்ணோட மண்ணா, பாறையோட பாறையா, ஒரு 4-5 கிலோமீட்டர் ஆழத்தில் யோசிச்சு பாருங்கள். 5 கிலோமீட்டர்னால் நம்ம இப்போ இங்கே வலசூர்வாக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து வந்து ஒரு வடபழனி தூரம் வந்து 5 கிலோமீட்டரு. 5 கிலோமீட்டர் டீப்பில் போகணும். அது தோன்றதுக்கு எவ்வளோ செலவாகும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், மண்ணெல்லாம் சரிஞ்சிடக்கூடாது, அங்கே கரண்ட்டு வேணும்.
அங்கே தண்ணி வசதி வேணும், அங்கே மூச்சு விடுறதுக்கு உண்டான மற்ற இதெல்லாம் வேணும். இதெல்லாமே இதெல்லாம் தாண்டி எல்லா வசதிகளையும் உள்ள வண்டியெல்லாம் டிப்பர் லாரிலாம் போகிற அளவுக்கு எல்லாமே பண்ணியாச்சு. பொக்லைன் அதெல்லாம் போகிற மாதிரி வச்சாச்சு. அப்படின்னாலும் அங்கே போயிட்டு மக்கள் வேலை செஞ்சு அங்கே மண்ணாவோ வெறும் பாறையாவோ வரும். அதில் எவ்வளோ இருக்கும்? இவ்வளோ பெரிய ஒரு பாறை இருக்குன்னா இதில் ஒரு 1 கிராம் 1 கிராம் தான் இருக்கும். அவ்வளோதான். இவ்வளோ பெரிய பாறை இருக்குன்னா இதை எடுத்து உடைச்சி துகள்களாக்கி அதை நல்லா இது பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி இதை எடுத்தோம்னா 1 கிராம் வரும். சில இதில் 10 கிராம் வரும். அது ஒவ்வொரு வேரியேஷன் வரும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்மளுடைய கேஜிஎஃப் கோல்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி அப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு லாரி அளவுக்கு மண் எடுத்து போயிட்டீங்க. 2 யூனிட் 1 யூனிட் வண்டி இருக்கு இல்லையா, அந்த 1 யூனிட் வண்டியில் ஒரு லாரி ஃபுல்லாக மண் எடுத்து கூட்டிட்டீங்க. அதில் இருந்து சுத்தம் பண்ணி எடுத்திங்கன்னா 1 கிராம் தங்கம் தான் கிடைக்குது சார். ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போனால் 1 கிராம் தங்கம் தானே? அப்போது அதனுடைய செலவினங்கள் ஜாஸ்தி வருது இல்லை? புரியுது. அதனால தான் அந்த கேஜிஎஃப்பை மூடிட்டாங்க. அப்போது இனிமேல் போட்டு திறக்கலாம். ஏன்னா இப்போ தான் கோல்டு ரேட்டு ஏறி போயிடுச்சு. அன்னைக்கு வந்து 4000 ரூபா 5000 ரூபா தங்கம் விற்கிறப்போ 6000 ரூபா 7000 ரூபா செலவாச்சு. இப்போ 10000 ரூபா வரப்போ அது 7000 ரூபாயோ 8000 ரூபா செலவாக போகுது. பட் ஆனால் இருந்தாலும் ப்ராசஸ் இது தான். புரியுது. அந்த மாதிரி எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதை ஃபில்ட்ரு பண்ணி எல்லாமே பக்காவாக கொண்டு வந்து ரீஃபைனரி பண்ணுவாங்க. ரீஃபைனரி பண்ணி பியூர் ஆக்கி பியூரில் எடுத்து வச்சாச்சுன்னா ரைட், உங்களுக்கு 1 கிராம் கோல்டுன்னு வைங்க. அந்த 1 கிராம் கோல்டை திருப்பியும் மார்க்கெட்டுக்கு வரும் இல்லைங்களா, அதில் காப்பர் மிக்ஸ் பண்ணி இதை செய்து இந்த மாதிரி வர்றப்போ அவ்வளோ ஒரு எளிதான பொருட்கள். நம்ம அப்படி வர்றப்போ காயினாக வேணும்னா காயினாக வாங்கி வச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில். புரியுது. ஆனால் எவ்வளோ தான் காயின் வாங்கி வைக்க முடியும் இல்லைங்களா? காயின்ன்றது வந்து நான் தான் திரும்ப சொல்வேன், மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறீங்களா? எனக்கு கோல்டே போடுறது பிடிக்கல, நான் வந்து சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்குறேன் அப்படின்றனா காயின் வாங்குங்க. காயின் வாங்குறது பெஸ்ட். இல்லை, எனக்கு நான் இருக்கிறது என்னுடைய லைஃப் ஸ்பேனே வந்து ஷார்ட் டைம். மனுஷனுடைய இது என்னங்க, எவ்வளோதான் இருந்தாலும் 100-200 வருஷம் வாழ்ந்துட முடியுமா? முடியாதுல்ல. அவங்களும் ஒரு பீரியட் இவ்வளோ தான். அதில் நான் என்ஜாய் பண்ணணும். நான் எப்படி ஒரு நல்ல ஷர்ட் போடுறேன், நல்ல ஷூ போடுறேன், பெல்ட்டு போடுறேன், எனக்கு நான் வந்து போகிறதுக்கு ஒரு லக்ஸுரி வெஹிக்கிள் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி இருக்கப்போ நான் என்னுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிள் காமிக்கிறதுக்கு ஜுவல்ஸ் போடுறேன். வேறு எப்படி காமிக்க முடியும்? புரியுது. என்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்றது அந்த ஜுவல்லரி மூலயமா வெளிக்காட்டுறது தானே. இப்போது நம்ம உடைகள் கூட பாருங்களேன், சாதாரண உடைகள் ஒரு ஷர்ட்டு 300 ரூபாய்க்கே இருக்குது. நம்மளுடைய இதை மறைக்கிறதுக்காக நாகரிகமாக போடணும் அப்படின்னா வெறும் 300 ரூபா 200 ரூபாயில் கூட ஷர்ட் இருக்குது. 3000 ரூபாய்க்கும் இருக்குது. 3000 ரூபாய்க்கு இருக்குது. ஐயோ, நான் 3000 ரூபா கொடுத்து நான் இதெல்லாம் ரொம்ப ஆடம்பரம் அப்படின்றதோ, இல்லை இதே நம்மளுடைய இதை மறைக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா 200 ரூபாயே போதும். ஒவ்வொருத்தரோட விருப்பம் தானே. அது மாதிரி தான் நகையும். புரியுது. நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க, ஏன் வாங்குறீங்க, எதுக்கு யூஸ் ஆகிறதுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறது தான். அதனால் இது வந்து எப்படி வேணாலும் உங்களுடைய விருப்பம் தான், மக்களுடைய விருப்பம் தான். சார், ஒரு சிம்பிள் டிசைனில் ஒரு செயின் வாங்குறாங்கன்னா கூட அதுலேயே இந்த டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கும். எல்லா பொருளையுமே இருக்கும். ஈவன் மோதிரத்தில் இருக்கும், கம்மலில் இருக்கும், வளையலில் இருக்கும், ஜிமிக்கியில் இருக்கும், ஜென்ஸ் போடுற கடலை காப்பில் இருக்கும், செயினில் இருக்கும். செயின்னு ஒன்று தான் பாருங்கள், இந்த செயின் கூட இந்த செயின் ரெண்டுமே பாருங்கள், ரெண்டுத்தில் எதுங்க நல்லா இருக்குது? இது கொஞ்சம் கிளாஸியாக. இப்போ நீங்கள் எடுக்கிற அந்த எதை எடுப்பீங்க? இதுதான் எடுப்போம். ரெண்டும் 8 கிராம் தான், 1 பவுன் தான். புரியுது. 1 பவுன் பொருள் உள்ள செயினை ரெண்டுத்தையும் காமிச்சா நான் இதுதான் எடுப்பேன்னு ஏன் இதுக்கு போகிறீங்க? இதே எடுத்து போடுங்க, உங்களுக்கு 5000 ரூபா மிச்சமாக இருக்கும். இப்போ இது வந்து 8 கிராம் தான் இல்லையா சார்? இதுக்கு எவ்வளோ சார் செய்கூலி வரும்? அதான் 8 கிராம் அப்படின்னு சொல்கிறப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு 86,720 ரூபா தங்கம். அதே தான் ஒரு 8000 ரூபா இதுக்கு உண்டான மினிமம். நான் சொல்கிறேன் 10% ஆவரேஜ் 8600 ரூபா ப்ளஸ் ஒரு 3000 ரூபா ஜிஎஸ்டி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இது 98,000 ரூபா. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபா கூட வந்துடும். புரியுது. இந்த டிசைன்ஸு இது 8600 ரூபாயில் செய்ய முடியும் அப்படின்னா இது 13,600 ரூபா. 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வித்தியாசம் பாருங்கள், தெரியுதுங்களா? புரியுது. இது நார்மல்னு சொல்ல முடியாது, இதுவுமே நல்ல டிசைன் தான், அருமையான டிசைனு. இதில் 8600 ரூபாயில் முடிச்சிடலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் பார்வையாக வேணும், வித்தியாசமாக வேணும், இதில் இந்த மாதிரி ரோடியம்லாம் போட்டிருக்கணும், இது இண்டோ இட்டாலி செயின் சொல்லுவோம். ஓகே.
இப்போ இந்த மாதிரி வேணும்னா அதுக்குண்டான செலவினங்கள் ஜாஸ்தி, அதுக்குண்டான மெஷினரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தி. அதனால தான் இந்த மாதிரி வித்தியாசம் வருது. ஒரு சில டவுட்லாம் இருக்குது சார் எனக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எப்படி சார் நீங்கள் வந்து எப்படி இதுக்குன்னு ஆள் வச்சு டிசைன் பண்ணுவீங்களா? இல்லை அவங்களே ஆச்சாரியம் செய்வாங்க, அவங்க டிசைன்ஸ்? இல்லை. இதெல்லாம் வந்து டெக்னாலஜி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நாள் வளர்ந்துக்கிட்டே வருது. அது இந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, விஸ்வகர்மா என்ன பண்ணி கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ, ஒவ்வொருத்தரும் ஒரு புதுசாக ஏதாவது செய்வாங்க. அதில் தான் அப்படியே வர்றப்போ அதில் கிளிக் ஆகிடும் சில டிசைன்ஸ். ஓகே, இன்றைக்கெல்லாம் வந்து டிசைனர்ஸ்ன்னு சொல்லி தனியாக இருக்காங்க. இதுக்குன்னு டிசைன்? ஆமாம், இதுக்குன்னு டிசைனர்ஸ் இருக்குது. கோச் நிறைய கோச்சிங் சென்டர் இருக்குது. அதில் டிப்ளமோ இருக்குது. எல்லாமே முடிச்சுட்டு அந்த டிசைனர் அதுவே இன்றைக்கெலாம் ரொம்ப இதாகிடுச்சு. அவங்க வந்து அதை பார்த்து டிசைன் பண்ணி கேட் டிசைன் போட்டு இதில் எவ்வளோ ஆகும், என்ன மாதிரி ஆகும், ஒரு R&D நடக்கும். ஓகே, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டே இருக்குங்க. எல்லாம் பண்ணி வர்றப்போ அதை மார்க்கெட்டில் வர்றப்போ மக்களுக்கு பிடிக்குதா அப்படி. இன்றைக்கெலாம் ஒவ்வொரு கடைக்காரருமே இன்றைக்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களை தக்க வைக்கணும், மார்க்கெட்டில் நீண்ட நாளம் இருக்கணும், வியாபாரத்தை பெருக்கணும். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ யூனிக் டிசைன்ஸ் இவங்களை கொண்டு அப்படி வர்றப்போ நாமளும் வந்து மக்களும் வந்து எப்படி வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான். அதனால் அந்த ரெகுலர் வேணும்னா ஒரு சவரன் ஒன்றுக்கு 5000 6000 ரூபா குறைவாக இருக்கும். அதில் எத்தனை கலெக்ஷன் வேணும், ஒரு டிஃப்ரெண்ட்டானது வேணும், அபூர்வமான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம். அதே மாதிரி இப்போ 916க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார்? ஏன்னா 916 நகைக்கு மட்டும் நிறைய அதிகமான ரேட் வருது இல்லையா? அப்படிலாம் இல்லை. 916க்குன்னு ரேட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு 18 கேரட் வேணுமா, 22 கேரட் வேணுமா, 14 கேரட்டா, 9 கேரட்டா அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, என்றைக்காக இருந்தாலும் உங்களுடைய ரீசேல் வேல்யூ இதுதான். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது 22 கேரட்டு 10,000 ரூபா கொடுத்து வாங்குறீங்க. இது ஒரு 14 கேரட்னு வச்சுக்கோங்க, இல்லை 18 கேரட்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். புரியுது. இப்போ ரெண்டுமே 916 தான் இருந்தாலும் நான் உங்களுக்காக இன்றைக்கி 10,840 ரூபா. இதே 18 கேரட்டாக இருந்தால் ஒரு கிராம் 8,900 ரூபா. புரியுது. அவ்வளோதான் வரப்போகுது. அப்படின்றப்போ நாளைக்கு ரீசேல் வேல்யூ 5 வருஷம் கழித்து வந்தாலும் இது 8,900 ரூபா, இது 10,840 ரூபா. ஓகே, அதனோட ரீசேல் வேல்யூ. சப்போஸ் கூடி போயிடுச்சு அப்படின்னா இது 20,000 ரூபா வரப்போகுது கிராம், இது 18,000 ரூபா வரப்போகுது. அவ்வளோதான். அது வந்து நம்ம எப்படி இருக்கோம், நமக்கு என்ன வேணும். இன்னும் பழைய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒயிட்லாம் போட்டாலே வாங்க மாட்டாங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும், எனக்கு சூப்பராக இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனால் பழைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சார், கல் வச்ச நகை வாங்கக்கூடாது, நாளைக்கு ரீசேல் வேல்யூ கம்மியாகும், இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வாங்கினா கம்மியாகும்னு சொல்லுவாங்க. இல்லை இந்த மாதிரி டிசைன்ஸுக்காக ஒன்று இல்லை. சில விஷயங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். அதுவும் இப்போயே வந்து கல்லடையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போது ஸ்டோன் வெயிட்டை லெஸ் பண்ணிட்டு கிராஸ் வெயிட்டு, அதில் இத்தனை கிராம் ஸ்டோன் வெயிட்டு போக நெட் வெயிட் எவ்வளோ அப்படின்னு டீட்டெயிலிங்லாம் வர ஆரம்பிச்சது. கஸ்டமருக்கும் விழிப்புணர்ச்சி வந்தாச்சு. ஆனால் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். அதே மாதிரி நிறைய கஸ்டமர்ஸோ இல்லை நிறைய பேர் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சார், இப்போ என்கிட்ட ஒரு சவரன் இருக்குது, அதை போட்டுட்டு நான் வேறு நகை வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க, ஒரு 2 கிராம் 3 கிராம் கம்மி பண்ணுறாங்க. அது எதனால் சார் பண்ணுறாங்க? இல்லைங்க, அது வந்து என்னென்னா நீங்கள் வச்சுருக்க நகைகள் 916 இருந்தால் அதில் ஒன்றுமே குறையாது. ஆமாம், ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் கொடுக்குறோம், இந்த டிசைன் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க 916, 3 வருஷம் கழிச்சு திருப்பி கொண்டு வரீங்க அப்படின்னா திருப்பி அதே தானே, அதில் எதுவுமே இதை அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க. ஓகே. ஆனால் நீங்கள் வாங்குகிறப்போ சாதா நகையை வாங்கியிருப்பீங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி சாதா வாங்கியிருப்பீங்க, அது 18 கேரட்டா 14 கேரட்டா தெரியாது. அதை வர்றப்போ எனக்கு இன்றைக்கி ரேட்டுக்கு எடுன்னா எப்படி எடுக்க முடியும்? ஓகே. அதனுடைய தரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை குறைக்கிறது. அதனால் அதுக்கு எதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. 2026ல் ஒரு சவரனே 1 லட்ச ரூபா தொடுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க, அது எப்படி சார்? அது கண்டிப்பாக அது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும், ஏன் 2026 2025லேயே வந்துடும். டிசம்பர் 31க்குள்ளேயே 1 லட்ச ரூபா ஒரு சவரன், ஒரு கிராம் 12,500 ரூபான்ற இலக்கை கண்டிப்பாக அடைஞ்சிடும். இப்போ தீபாவளிக்கு விலை ஏற வாய்ப்பு இருக்குமா? ஆமாம், ஏன்னா இனி எல்லாமே தங்கத்துடைய தேவைப்பாடுகள் ஜாஸ்தி இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பொருளாதாரமும் ஒரு அன்சர்டனிட்டி நிலவுது. அதனால் தாக்கம் தங்கத்தில் தான் இருக்கும். அதனால் இப்பயே தீபாவளியை தொட்டே உங்களுக்கு ரேட்டு ஏற ஆரம்பிச்சிடும். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதலீட்டில் நம்பர் 1ல் இருக்கிறது தங்கம் தான். என்னென்னா 2023-24க்கு 44%,
2024க்கும் 2025க்கும், அதாவது இந்த ஒரு இடைப்பட்ட காலம் 9 மாதங்கள் பூர்த்தியாகிருக்கு. இதில் வரைக்குமே பார்த்தோம்னா 52% தங்கத்தில் லாபம் கிடைச்சிருக்கு. அப்படின்றப்போ இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ணணும் அப்படின்ற சின்ன முதலீடு 1 கிராம் வாங்கலாம், இல்லை 1 சவரன் வாங்கலாம், 1 கிலோ வாங்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பப்போ பணம் கிடைக்குதோ அதை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய தேவைகள், நான் அதுக்கு தான் இந்த ஆரம்பித்தப்பே இதில் சொன்னேன், உங்களுடைய தேவைகள் எப்படி இருக்கோ, காயினாக வேணால் காயினாக வாங்கலாம், இல்லை ஆபரணங்களை பேசிக் டிசைன்ஸ் வாங்கலாம், இல்லை எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன் வேணால் அதற்கு உண்டான செலவுகள் ஜாஸ்தி வரும். அதை தீர்மானிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். அந்த மக்கள் இதெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன மாதிரி டிசைன்ஸ் வாங்கலாம், எவ்வளோ ரேட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும், எதனால இந்த ரேட்டு இவ்வளோ விற்கிறாங்கன்றதை தெரிஞ்சுப்பாங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமா சேவிங்ஸ் அக்கவுண்ட். லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப்.